நீங்க யாரெல்லாம் விட்டு பேச வைக்கிறீங்களோ எல்லாமே எங்ககிட்ட கால் ரெக்கார்டிங்க நாங்க அதெல்லாம் போட்டு தான் இருக்கிறோம். இந்த ஜிகே மெமரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு கவினிலா காயத்ரி ஜிகே மெமரிஸ் நான் உங்ககிட்ட டைரக்டாக நான் கேட்கிறேன். இன்னைக்கு திருந சட்ட மசோதோ தவறா பேசிட்டு இன்னைக்கு எங்க போய் நீங்க ஆதரவு கேட்டு நின்றுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் திருநர்கள் நலமைப்பு நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலர் திருநங்கை இனியா. நம்ம திருநங்கைகள் பாலினத்தை தவறா சித்தரிச்சு ஜிகே மெமரிஸ் வந்து சில விஷயங்கள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா நம்மளுடைய அமைப்பின் செயலாளர் ஆதிசிவனும் நானும் குரல் கொடுத்திருந்தோம். இப்போ அதனை பத்தி ஒரு வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து அமைப்பு சட்ட ரீதியா ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம அமைப்பின் சார்ந்து சில யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். இந்த ஜிகே மெமரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுடைய போட்டோஸ் எங்களுடைய வீடியோஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே உங்களுடைய சேனல்ல வரக்கூடாது, நீங்க போட்ட வீடியோவை டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த யூடியூப் சேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட நபர் இன்டர்வியூ யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து சொன்னா நாங்க இதை வந்து டிலீட் பண்றோம், பட் மற்றபடி நீங்க அதெல்லாம் சொல்லி டிலீட் பண்ண முடியாது, இந்த தகவலை நாங்க இந்த இன்டர்வியூ கொடுத்த நபருக்கும் ஷேர் பண்றோம் சொல்லிட்டு இந்த விஷயத்த எங்களுக்கும் ஷேர் பண்ணாங்க. கவினிலா காயத்ரி ஜிகே மெமரிஸ் நான் உங்ககிட்ட டைரக்டாவே நான் கேட்கிறேன். யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தது நாங்க தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க டைரக்டா எங்ககிட்டயே வந்து பேசியிருக்கலாம் இந்த பிரச்சனையை குறித்து. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு யூடியூபை தொடர்பு பண்ணிட்டு இந்த வீடியோ டிலீட் பண்ண சொல்லி பேசியிருக்கீங்க. இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநர் சட்ட மசோதாவோ தவறா சித்தரிச்சு பேசினீங்க. இன்னைக்கு திருநர் சட்ட மசோதாவோ தவறா பேசிட்டு இன்னைக்கு எங்க போய் நீங்க ஆதரவு கேட்டு நின்றுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது உங்களுக்கு? எங்களை போன்ற அமைப்புகள் வச்சு நடத்தக்கூடிய எங்களுடைய கம்யூனிட்டி மக்கள் கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. அவங்களோட தான் நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணவும் விடுறீங்க. ஃபோன் பண்றவங்க யாரும் வந்து இதுக்கு அப்புறம் ஜிகே மெமரிஸ் பத்தி எதுவும் பேசாதுன்னு சொல்லல. அவங்க இதுக்கான விளக்கங்களை கேட்டுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் போறாங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க யாரெல்லாம் விட்டு பேச வைக்கிறீங்களோ எல்லாமே எங்ககிட்ட கால் ரெக்கார்டிங்க நாங்க அதெல்லாம் போட்டு தான் இருக்கிறோம். ஸோ தேவைப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் கால் ரெக்கார்டிங்கும் பப்ளிஷ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அவங்க அகேன்ஸ்டா வந்து எதுவுமே நாங்கள் பேசியிருந்தா நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணல, பட் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணல. நீங்க எத்தனை பேரை கொடுத்து பேசினாலுமே வந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கே புரியுது. ஏன்னா நீங்க போட்டிருக்க லைவ் வீடியோ எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். என்ன விஷயத்துக்காக நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன, நீங்க வந்து எங்களுடைய சமுதாய மக்களை தவறா பேசிட்டு ஒரு திருநர் சட்ட மசோதா தவறா பேசிட்டு நீங்க என்னுடைய கம்யூனிட்டி மக்கள்கிட்ட நீ போய் உதவி கேட்கறேன் போது அது எங்களுக்கு பெருமையா தான் இருக்குது. இப்ப தெரியுதா நாங்க யாரு நீங்க யாருன்ட்டு. நான் வந்து எல்லா லெஸ்பியனும் சொல்லல, ஏன்னா லெஸ்பியன்ஸ்ல வந்து நிறைய பேர் உண்மையா இருக்கக்கூடிய லெஸ்பியன்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உண்மையா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கீங்க. ஸோ அவங்க யாருமே நாங்க வந்து ஒரு பாகுபாடுலாம் காட்டல. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தவறுனால இதை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால மற்ற லெஸ்பியன்ஸ் யாருமே தப்பா நினைக்காதீங்க. இவங்க பண்ண தப்புக்கு நாங்க வந்து அகேன்ஸ்டா குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். நிறைய யூடியூப் உங்களுடைய லைவ்ல வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேள்விகள் கேட்கறாங்க. ஒரு திருநங்கையும் ஒரு திருநம்பியும் வந்து உங்களை பத்தி இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு சொல்றீங்க வேற ஏதாச்சும் பேசுங்க, கோல் அச்சீவ் பண்றதை பத்தி பேசுங்க, மேரேஜ் அப்டேட்டை பத்தி பேசுங்க, வேற ஏதாச்சும் இனிய நாளை பத்தி பேசுங்க, மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்றீங்க பாத்தீங்களா? இதை வந்து ஸ்டார்டிங்லயே உங்க சப்ஸ்கிரைப் வந்து ஒரு லெஸ்பியன்ஸுக்கும் டிரான்ஸ்மெனுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்கும்போது இன்னைக்கு இதை இப்போ ஸ்கிப் பண்ற மாதிரி அன்னைக்கு அதை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. ஸோ இதை வந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க யாரையோ விட்டு எங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு நான் இப்பவும் சொல்றேன், சம்மந்தப்பட்ட நீங்க டைரக்டா அன்னைக்கே பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருக்காது. இன்னைக்கு இது வந்து ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க வந்து முன்னெடுத்திருக்க மாட்டோம். ஸோ நீங்க அப்பெல்லாம் வந்து உங்களுடைய தவறை திருத்திக்கல, உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வும் இல்லை, நீங்க பண்ணது சரின்னு சொல்லி நீங்க இன்னமும் வந்து நீங்க யாருன்றது இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க பேசுற வீடியோஸையும் பாக்குறாங்க. நீங்க அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் என்னன்றது எங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க. நாங்க ஒரு கொஸ்டின் கேட்டா எங்களுக்கு அங்க ரீப்ளை கிடையாது, பிளாக் பண்றாங்க அப்படின்றது இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அப்ப மக்களுக்கு வந்து நீங்க உண்மையா இருக்க பாருங்க. ஒரு தவறு நடக்குது அப்படின்னாக்கா அந்த தவறை வந்து திருத்திக்க பாருங்க. தவறு நடந்துச்சு, அதாவது ஒரு மனுஷன் வந்து இயல்பா தவறு பண்றது சகஜம் தான். ஆனா அந்த தவறுன்னு தெரிஞ்சு இன்னும் திருத்திக்காம மறுக்கிறது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன், எங்க மக்கள் வந்து நீங்க எத்தனை பேர்ட்ட விட்டு என்கிட்ட பேச வச்சாலுமே நாங்க வந்து சட்ட ரீதியா இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அதுக்கான
லீகலா நாங்க அதை மூவ் பண்ணி நாங்க முடிப்போம் கண்டி. பட் யாருமே வந்து எங்களுக்கு இன்னமும் இந்த உங்களை சார்ந்து யாருமே எங்ககிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இந்த விஷயத்த எதிர ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி வல்கரா பேசிருக்கீங்க ஒரு சோசியல் மீடியால. பொதுமக்களே கேட்கறாங்க இதுக்கான நடவடிக்கை என்ன, எப்போ இவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய வீடியோஸ்ல போய் கமெண்ட்ல பாருங்க, என்னுடைய லைவ்ல வந்து கமெண்ட்ல பாருங்க. பொதுமக்கள் மென்ஷன் பண்றாங்க என்ன அப்டேட்ல இருக்கு, நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன ப்ராசஸ்ல இருக்குது. எங்களோட இப்ப மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதுனால. அதனால இனி வருங்காலங்கள்ல உங்களை பத்தின சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மூலியமாவும் எங்களை தொடர்பு கொண்டு ஆதாரங்களை கொடுக்குறாங்க. உங்களுக்கு சூப்பர் சாட்ல எவ்வளவு பேர் என்ன எவ்வளவு ஸ்கேம்ல ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாங்க வந்து இன்னமும் அதை பத்திலாம் பேசக்கூடாது நாங்க நினைக்கிறோம். பட் இனி வருங்காலங்கள்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து பேசணுமா வேணாமான்றது மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துல தான் இருக்குது. ஸோ அதே போல மக்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா என்னை நம்பி நிறைய விஷயம் ஷேர் பண்றீங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்க யாரு என்ன ஏதுன்றதாமே நிறைய விஷயத்த ஷேர் பண்றீங்க. அதே போல நாங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி நாங்க பேசல அதுன்றது நான் தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய பேரும் கேட்குறீங்க எங்களுக்கு இந்த நீங்க போட்ட வீடியோஸ்க்கு அப்புறம் தான் எங்களுடைய லைஃப் எல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கா இப்பதான் எங்களுக்கு தெரியுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து மக்களுக்கு நீங்க யாருன்றதை நாங்க காட்டுறோமே கண்டி உங்களை தவறா சித்தரிச்சு உங்களை இழிவுபடுத்தி இந்த மக்கள் மத்தியில வந்து உங்க மேல ஒரு டேமேஜ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க காட்டல. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா சம்மந்தப்பட்ட எங்க கிட்ட டைரக்டா வந்து கேளுங்க, அதுக்கான பதில் நாங்க கொடுக்குறோம். ஸோ ஏன்னா உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய பதில் வேணும். ஸோ அதுக்காக தான் நாங்க வந்து இதை போட்டுட்டு இருக்கோம். இது எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும் தெரியும். இந்த வீடியோ பார்த்து எப்படி உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இனி அங்கிங்கன்னு சுத்தி அதாவது தலையை சுத்தி மூக்க தொடாம சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து டைரக்டா பேசுங்க, சரிங்களா? அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இந்த சூப்பர் சாட்ல மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் நாங்க அடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து ஒரு வீடியோவா கொடுக்க போறோம். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.